ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு வெனஸ்டே மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா, நேத்தே வந்துட்டு அம்மா, தம்பி எல்லாருமே வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க. தம்பி வந்துட்டு அம்மா விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டான். நைட்டு ஃபுல்லா வந்துட்டு மழை. சரியான மழைங்க. ஒரு பிட்டு கூட ஸ்டாப் ஆகலேன்னு சொல்லலாம். அப்படியே துளி துளியா தூறிக்கிட்டே தான் வந்துட்டு இருந்துச்சு. வீடே வந்துட்டு ஏதோ ஃப்ரீசருக்குள்ள வச்ச மாதிரி இருக்கு. அந்த மாதிரி கூலிங். தண்ணிய தொட்டு பார்த்தா அத விட ஜில்லுன்ட்டு இருக்கு. ஐயோ! எப்புட்றா பாத்திரம் வெளக்கி சமைக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு தோணுது. தூக்கமும் வந்துட்டு வரமாட்டேங்குது. ஓவர் கூலிங்கா இருக்கிறனால குளுருது. 2வது வந்துட்டு காலையில எந்திரிச்சு வேகமா சமைக்கணும் இல்லையா? பிள்ளைங்களுக்கு ஸ்கூலு. அஸ்விதாக்கு வந்துட்டு இன்னைக்கு எக்ஸாமும் கூட. மிட் டெர்ம் எக்ஸாம் வந்துட்டு நடக்குது. 2ண்டு டெர்ம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, காலையிலைக்கு வந்துட்டு கிச்சன்ல வந்துட்டு இன்னைக்கு ஃப்ரெஷ் அப் ஆகுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கிச்சன வந்துட்டு கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் பண்ணிட்டுருக்கேன். நேத்து நைட்டு சடனா அம்மா வந்ததுனால சாதம் வந்துட்டு இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு வாழைக்காய் போட்டு நான் வந்துட்டு புளிக்குழம்பு வந்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு கார்ன் சிப்ஸ் இருந்துச்சு. அத ஃப்ரை பண்ணி நைட்டு வந்துட்டு சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் இட்லி இருந்துச்சு பழசு. அது எல்லாத்தையும் வச்சு நேத்து நைட்டு வந்து முடிச்சாச்சு. இன்னைக்கு காலையில கொஞ்சம் சாதம், அதாவது நேத்து உள்ள சாதம், அதுக்கப்புறம் வாழைக்காய் இருந்துச்சு. அத சூடு பண்ணி ஒரு சைடு எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாமே ஓரளவுக்கு கிளியர் பண்ணிட்டு, விளக்குறத சிங்க்ல வந்து போட்டு விட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு நேத்து வந்து தலை வந்து குளிச்சிருந்தேன். அ எண்ணெய் வந்து தேய்க்கல. சரி அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு எண்ணெய் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ரேபிட் ஆயில் வந்துட்டு அமேசான்ல வந்துட்டு வாங்கியிருந்தேன். டாண்ட்ரஃப்க்கு அதுக்கப்புறம் ஹேர் ஃபாலுக்கு ஓரளவு ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருக்கு. அதனால நான் உங்கள்ட்ட வந்துட்டு காட்டுனேன். இந்த எண்ணெய் தான் வந்துட்டு இப்போ ரீசென்ட் டைமா வந்துட்டு அப்ளை பண்ணிட்டுருக்கேன். எனக்கு வந்துட்டு தலையில வந்துட்டு இச்சிங்கும் இருக்கு. அதே மாரி டாண்ட்ரஃப்பும் இருக்கு. அதுக்காண்டியே வந்துட்டு இந்த ஆயில் வந்துட்டு வாங்கி இப்ப யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, தலையெல்லாம் வந்து சீவிட்டு கொண்ட வந்து போட்டு விட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அ அஸ்விதா வந்துட்டு படிச்சிட்டுருக்கா. சுபஸ்ரீ வந்துட்டு அவங்க ஆயாளோட வந்துட்டு படுத்துட்டு ஃபோன்ல வந்துட்டு ரீல்ஸு, ஷார்ட்ஸில வந்து பார்த்துட்ருந்தா. அப்புறம் நான் வந்துட்டு இந்த பாய் சாரி பாய் இல்ல, பெட்ஷீட்டு எல்லாத்தையும் வந்து மடிச்சு, தலாணிலாம் மடிச்சு எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான வேலைகள வந்து பார்த்துட்ருக்கேன். காலையில வந்துட்டு ஒரு அ 4:45 இருக்கும். அப்பவே வந்துட்டு அம்மா வந்து எந்திரிச்சுட்டு வெளியில வந்துட்டு வாசல்லாம் வந்து தொளிச்சு கோலம் எல்லாமே வந்து போட்டு விட்டுட்டாங்க. நான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா தூங்கலான்ட்டு தூங்குனேன். அதாவது தூக்கம் வரையில தூங்கிர்றேன். அதுக்கப்புறம் பார்த்தா தூக்கமே வரல. திடீர்னு அன்டயத்துல எந்திரிச்சு முழிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியே வந்துட்டு இருக்கு அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, 2 பேரும் எந்திரிங்க சீக்கிரம் ஸ்கூல் போணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பேசிட்டே வந்துட்டு வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டுருந்தேன். அசிதா வந்துட்டு படி படின்னு சொல்லி அவள வந்துட்டு அதட்டி அவள வந்து படிக்க வச்சுட்ருந்தேன். அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, சுபஸ்ரீ வந்துட்டு நேத்து வந்துட்டு ஸ்கூல் போல. கொஞ்சம் ஸ்கின் ப்ராப்ளம் இருந்துச்சு. அதுக்கு ஊசி வந்து போட்டுட்டு வந்ததுனால நேத்து போல. இன்னைக்கு தான் வந்துட்டு ஸ்கூல் வந்துட்டு போறா. ஓகேவா? இன்னைக்கு போறியா? அப்படின்னு சொல்லி கேட்டேன். இன்னைக்கு ஓகே நான் போறேன் அப்படின்னு சொன்னதுனால, சரி அப்படின்னு சொல்லிட்டு குயிக்கா வந்துட்டு சமைக்கிறதுக்கு வந்தாச்சு. நானும் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துட்டேன். குக்கர்ல வந்துட்டு துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு இத வந்து எடுத்து போட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு முள்ளங்கி வந்துட்டு இருக்கு. முள்ளங்கி சாம்பாரும், அதுக்கப்புறம் அவரைக்காய் வந்துட்டு பொரியலும் வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவரைக்காய் பொரியல் என்னோட பிள்ளைங்களுக்கு பிடிக்காது. முள்ளங்கி சாம்பார் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க பார்த்துக்கங்க. இப்படிதான் எங்க வீட்ல வந்துட்டு இது பிடிச்சா அது பிடிக்காது, அது பிடிச்சா இது பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்றது? ஆனா நம்மலாம் வந்துட்டு படிக்கும்போது புடிக்குதோ, புடிக்கலையோ, இதுதான் சாப்பாடு. இத தான் நீங்க சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். அத தான் நம்ம வந்து சாப்ட்டுருப்போம். இது வந்துட்டு பிடிக்கல, இது வந்துட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்லாம் வந்துட்டு சொன்னதெல்லாம் வந்துட்டு கிடையாது. இருக்கிறத சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு, போகும்போது தட்டையும் எடுத்துட்டு போயிருவோம். ஸ்கூல்ல போயிட்டு பார்த்தீங்கன்னா, மதிய உணவுன்னு சொல்லி போடுவாங்க. அதையும் வந்துட்டு வாங்கி சாப்பிடுறது. அதையும் அந்த மதிய உணவுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சாப்பிடும்போது எனக்கு நடந்திருக்கு. ப்ளஸ் உங்களுக்கும் நடந்திருக்கான்னு சொல்லுங்க. அப்பலாம் வந்துட்டு அதில வண்டு, பூச்சி எல்லாமே வந்துட்டு இருக்கும். அந்த பூச்சிய கூட எடுத்து போட்டுட்டு கூட சாப்ட்டுருக்கோம் அந்த மாதிரிலாம். ஆ ஆ எப்பயாவது வந்துட்டு டிஃபன் பாக்ஸ் வந்துட்டு கட்டிட்டு போவோம் ஸ்கூலுக்கு. அப்போ போம்போது பார்த்தீங்க அப்டின்னா, சத்துணவு டீச்சர்ட்ட வந்துட்டு பிள்ளைங்க யாராவது போயிட்டு விஷப்பூச்சிய வந்துட்டு மாட்டி விட்டுருங்க. அப்புறம் சத்துணவு டீச்சர் எங்கள புடிச்சு வந்துட்டு வாங்கு வாங்குன்னு வாங்குவாங்க. இந்த மாதிரிலாம் வந்துட்டு நடந்திருக்கு. என்ன சொல்றது? இப்பலாம் உள்ள பிள்ளைங்க வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு
குடுத்து வச்ச பிள்ளைங்கன்னு சொல்லலாம் சொல்லப்போனால். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, என்ன பிடிச்சிருக்கு, என்ன பிடிக்கல அப்படிங்கிறதெல்லாம் அதுங்களுக்கு இப்போவே வந்துட்டு தெரியுது. இதுதான் நான் சாப்பிடுவேன், இது எனக்கு பிடிக்காது அப்படின்ட்டு. நம்மலாம் வந்துட்டு அப்போ வந்துட்டு இது எனக்கு பிடிக்கும், பிடிக்காதுன்னுலாம் வந்துட்டு நம்ம வந்து யோசிச்சிருக்கவே மாட்டோம். என்ன இருக்கோ அத வந்து சாப்பிட்டுட்டு நம்ம பாட்டுக்கு வந்து இருந்திருப்போம். அதிகமா வந்துட்டு விளையாடுவோம். அதிகமா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பெட்டி கடையில வந்துட்டு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்ருப்போம். இப்போ பிள்ளைங்களுக்கு வந்துட்டு வீட்டிலேயே வந்துட்டு அ ஆரோக்கியமான ஸ்நாக்ஸா இருக்கட்டும், ஆரோக்கியமான உணவா இருக்கட்டும், எல்லாமே நம்ம வீட்டிலேயே வந்து செஞ்சு குடுக்குறோம். அதே மாதிரி வீக்கெண்ட் வந்தா போதும், பிள்ளைங்கள கூட்டிட்டு வெளியில அவங்களுக்கு வந்துட்டு பிடிச்ச இடத்துக்குலாம் கூட்டிட்டு போயிட்டு, பிடிச்ச ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் பிடிச்சது எல்லாமே வந்துட்டு வாங்கி கொடுத்து நம்ம வந்து கூட்டிட்டு வரோம். அப்பலாம் வீக்கெண்ட்லாம் வரும். சத்தியமா சொல்றேன். எங்கேயுமே போமாட்டோம். அந்த சனி, ஞாயிறு லீவு விட்டுட்டாங்க அப்படின்னா, பிள்ளைங்களோட சேர்ந்து தெரு பிள்ளைங்க எல்லாருமே சேர்ந்து ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளதுக்கு ஆட்டம் போடுவோம். எங்க ஊர்ல வந்துட்டு திடீர்னு வந்துட்டு இந்த புளிய மரம்லாம் வந்துட்டு மழையில வந்து சாஞ்சிரும். அந்த மரம் சாஞ்சா போதும், அந்த மரம் வந்துட்டு என்னடா இந்த குரங்குகள்ட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு, அந்த மரத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஈவினிங் ஆயிட்டா போதும். அதே மாரி சனி, ஞாயிறு லீவ் விட்டாலும் போதும். அந்த மரத்துல ஏறி குதிக்கிறது, குதிச்சு அந்த மரத்த ஆட்டிக்கிட்டே இருக்கிறது. என்ன சொல்றது? வாலு மட்டும் தான் மொளைக்கல இதுகளுக்கு அப்படின்னு நெனச்சிட்டு இருக்கோம் அந்த மரம். அப்படிதான் வந்துட்டு எங்களோட என்ஜாய்மெண்ட் இருந்துச்சு. அதே மாரி வந்துட்டு இந்த மாரி அடமழைலாம் வந்து பெய்யுது அப்படின்னு சொன்னா, வீட்டுக்குள்ள வந்துட்டு இருப்போமான்னு கேட்டா கிடையாது. வயலுக்கு வந்துட்டு கிளம்பிருவோம். வயலு, கம்மா, குளம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு வந்துட்டு ஒரு கேரி பேக்க வந்து எடுத்துக்கிட்டு கிளம்பிர்றது. எதுக்கு அப்படின்னா, நண்டு, நத்தை இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு பிடிச்சிட்டு வர்றது. நல்ல மழையில வந்துட்டு ஆட்டம் போடுவோம். ஆனா, இப்போ உள்ள பிள்ளைங்கள வந்து பார்த்தீங்கன்னா, மழையில நனைய விடக்கூடாது, காய்ச்சல் வந்துரும். அந்த வாட காத்து பட்டாவே வந்துட்டு சளி பிடிச்சுக்கிரும். ஏதாவது உடம்புக்கு வந்துருச்சுன்னா போச்சே அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறோம். ஆனா, நாங்கலாம் வந்துட்டு அப்படிதான் வந்துட்டு இருந்தோம். சொல்றேன் எவ்வளதுக்கு டிஃப்ரெண்ட்டா வந்துட்டு நம்மளே வந்துட்டு நம்ம பிள்ளைங்கள வந்துட்டு வளர்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. நம்மளையெல்லாம் அப்படி வந்துட்டு என்ன சொல்றது? பொத்தி பொத்தியெல்லாம் வந்துட்டு வளர்க்கலாம் வந்துட்டு கிடையாது. நம்ம பாட்டுக்கு திரிவோம், நம்ம பாட்டுக்கு வருவோம். அப்போ வந்துட்டு சேஃப்டி அப்படிங்கிறது வந்துட்டு நல்லா இருந்துச்சு. ஆனா, இப்போ உள்ள காலத்தில சேஃப்டி இல்ல அது ஒண்ணு. அ அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா ஜாலியா வந்துட்டு இருப்போம். செம்ம ஜாலியா வந்துட்டு இருப்போம். அதெல்லாம் வந்துட்டு மறக்கவே முடியாதுன்னு சொல்லலாம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு தாயாகி, நம்மளுக்கு 2 குழந்தைங்க ஆகி, அதுங்கள வந்துட்டு நல்லபடியா வளர்க்கணும், பண்ணணும். ப்ளஸ் நம்ம லைஃப்ல வந்துட்டு என்னலாம் இழந்தோம், நம்ம லைஃப்ல வந்துட்டு எவ்வளோ கஷ்டங்கள வந்து தாண்டி வர்றோம். அந்த கஷ்டம்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு வரக்கூடாது. ஓ! இந்த லைஃப்ல வந்துட்டு இப்படிலாம் வந்துட்டு இருக்கா? இதுலலாம் எப்படி நம்ம பிள்ளைங்க வந்து தப்பிச்சு வரப்போறாங்க, இனிமே வர காலகட்டத்தில. அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் வந்துட்டு யோசனைகள் வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு எனக்கு வரும். என்ன மாரி உங்களுக்கும் வருமான்னு சொல்லுங்க. ஏன்னா, காலம் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு கெட்டு போயிருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். இதில வந்துட்டு ரொம்ப என்ன சொல்றது? வாழ்க்கையில நெறைய அடிபட்டு, அதுக்கப்புறம் இது நல்லது, இது கெட்டதுன்னு புரிஞ்சு நடக்கிற அந்த பருவம் வர்றப்போ தான் அது வந்துட்டு அவங்களுக்கு வந்து புரியுமா இருக்கும். நம்ம என்னதான் சொன்னாலும் பார்த்தீங்க அப்படின்னா, மண்டையில ஏறாது. ஏன்னா, நம்ம அம்மா, அப்பா சொல்லும்போது நம்ம மண்டையில ஏறல இல்லையா? அதனால நம்ம சொன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு இப்ப ஏறாது. ப்ளஸ் அதுங்க ஒரு டைம் வந்து அடிபட்டு அதுக்கப்புறம் வருங்க பார்த்தீங்களா? அப்பதான் வந்துட்டு அதுங்க மண்டையில வந்துட்டு ஏறும். அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உள்ள பிள்ளைங்க வந்துட்டு ரொம்ப குடுத்து வச்ச பிள்ளைங்கன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்க அப்டின்னா, அப்பலாம் வந்துட்டு மழை வந்துட்டு பேயும். லீவ் விடவே மாட்டாங்க. லீவ் விடுவாங்க. அன்னைக்குங்க வெயில் போடும். கெரகம் புடிச்ச மானத்த பாத்தியா அது? இப்டி பண்ணுதுடா அப்டின்னு நெனச்சு நாங்க வந்து திட்டிக்கிட்டுலாம் வந்துட்டு இருந்திருக்கோம். அதே மாரி பாத்தீங்க அப்டின்னா, இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு ஸ்கூல் வந்துட்டு லீவ் விடுறாங்க. அப்பலாம் நான் வந்து சொல்லுவேன். நெசமாலுமே நான் வந்து சொல்றது என்ன அப்டின்னா, "எப்பா நீங்கலாம் குடுத்து வச்ச பிள்ளைங்கப்பா. உங்களுக்கெல்லாம் வந்துட்டு லீவ் விட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா எங்களுக்கெல்லாம் அப்படி வந்துட்டு விடவே மாட்டாங்க. அழுது நொந்து நூடுல்ஸ் ஆனாலும் லீவ் வந்துட்டு கிடையாது. ரொம்ப ரேர் தான் வந்துட்டு லீவ் விடுறது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு டக்கு டக்குன்னு லீவ் விட்டுறாங்க. அது பார்க்கும்போது எனக்கே வந்துட்டு பொறாமையா தான் இருக்கு. என்ன பண்றது? இதுக்காண்டி நம்ம திருப்பி வந்துட்டு பழைய காலத்துக்கு வந்துட்டு போயிட்டா வர முடியும் சொல்லுங்க. அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா மழை காலம்லாம் வந்துருச்சு அப்படின்னா, வீட்ல வந்துட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு இருக்காது. மிஞ்சி மிஞ்சி போனா அந்த அரிசியில பொரி அரிசி வந்து செஞ்சு, அதில ஜீனி போட்டு சாப்பிட்றது, இல்லாட்டி பொரி அரிசிய வந்து செஞ்சு அத வந்துட்டு அப்பலாம் வந்துட்டு மிக்ஸி வந்து கிடையாது. அம்மியில வந்துட்டு நுணுக்கிட்டு எங்க அம்மா வந்துட்டு எனக்கு உருண்டை பிடிச்சு தருவாங்க. அதுக்கப்புறம் இல்ல அப்படின்னா யாராவது பிள்ளை பெத்துருப்பாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு இந்த சத்து மாவு இருக்குல்ல, பால்வாடியில குடுப்பாங்க சத்து மாவு. அத வாங்கிட்டு வந்துட்டு அதில வந்துட்டு உருண்டை பிடிச்சு தர்றது. இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும்.
அந்த மழை நேரத்தில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முறுக்கு இந்த தீபாவளிக்கு செஞ்ச முறுக்கெல்லாம் வந்துட்டு இருக்கும் இந்த டைம்ல. ஆ அப்போ வந்துட்டு அந்த முறுக்கெல்லாம் வந்து எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டு உட்காந்துருப்போம். பயங்கர கூலிங்கா இருக்கும். எங்க வீடு வந்துட்டு ஓட்டு வீடு தானா, செம்ம கூலிங்கா இருக்கும். வெயில் காலத்தில ஓட்டு வீட்ல வந்துட்டு பகலையில வந்துட்டு வெப்பமா இருக்கும். நைட்ல வந்துட்டு பயங்கர கூலிங்கா இருக்கும். இதே குளிர் காலத்தில பார்த்தீங்க அப்படின்னா, ஓவர் கூலிங்கா இருக்கும். அந்த செவர்லாம் தொடும்போது அப்படியே ஜில்லுன்னு அப்படியே ஊறுன மாதிரியே வந்துட்டு இருக்கும் எங்களோட செவரு. ரொம்ப ஹெவி ரெயின் ஆயிருச்சு அப்படின்னா, வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு மழை வந்துரும். கட்டில போட்டு தான் வந்து படுத்திருப்போம். வீட்டுக்குள்ளேயே தண்ணி வந்துட்டு அப்படியே வந்து வீடு ஃபுல்லாவே வந்துட்டு தண்ணி வந்துரும். தண்ணிய வந்து மோந்து மோந்து ஊத்துறது தான் வந்துட்டு வேலை. ஆனா அடமழை அப்படின்னா வந்து கொஞ்சம் தப்பிச்சுக்குவோம்னு சொல்லலாம். ஆனாலும் பயங்கர கூலிங்கா இருக்கும். தரை ஃபுல்லா ஈரமா இருக்கிற மாதிரியே இருக்குமா, ஃபுல்லா அந்த சணல் சாக்க வந்துட்டு தரையில வந்து போட்டு, அப்படியே வந்துட்டு படுத்துக்கிறது நைட்டு. இல்லாட்டி வாரத்துக்குள்ள வந்துட்டு போய் படுத்துக்கிறது. அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த கிளைமேட்ல வந்துட்டு நாங்க வந்து சமாளிச்சிருப்போம். இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம எல்லாமே வந்து சேர்த்து, தேடி, அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு, நம்ம ஏ டூ இஜெட் வந்து பார்த்து பார்த்து வந்து செய்றோம். ப்ளஸ் அதோட மதிப்பு வந்துட்டு அந்த பிள்ளைங்களுக்கு வந்துட்டு இப்ப தெரிய மாட்டேங்குது. நம்ம எல்லாமே வந்துட்டு கரெக்ட்டா வந்து பண்ணிடுறோம். ப்ளஸ் நம்மலாம் வந்துட்டு கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். நம்ம பிள்ளைங்க வந்துட்டு அந்த கஷ்டம் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, முன்கூட்டியே நம்ம வந்துட்டு ஒரு வீடா இருக்கட்டும், அதேமாரி வந்துட்டு ஒரு வண்டியா இருக்கட்டும், அதேமாரி வந்துட்டு அவங்களுக்கு தேவையானது எல்லாமே வந்துட்டு வாங்கி நம்ம வந்துட்டு செட்டில் பண்ணிடுறோம் இப்பவே. இப்ப தீபாவளி, பொங்கல் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா, அப்பலாம் ட்ரெஸ் எடுக்கிறதே ரொம்ப வந்துட்டு கஷ்டமா இருக்கும். எப்புட்றா ட்ரெஸ் எடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு கிடைக்குமா? அப்படிங்கிற மாதிரி. ஆனா இப்பவே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு 1க்கு 2 ட்ரெஸ் வந்துட்டு எடுத்துடுறோம். பிள்ளைங்களுக்கு வந்து அழகா வந்து போட்டு வேர் பண்ணி பார்க்குறோம். அப்பலாம் நம்ம அம்மா, அப்பாலாம் வந்துட்டு வந்துட்டு என்ன சொல்றது? நல்ல நாள், பெரிய நாளுக்கு ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அ அப்படிதான் வந்துட்டு எடுத்து குடுத்துருப்பாங்களா இருக்கும். மத்தபடி வந்துட்டு இப்ப வந்துட்டு நெனச்ச நேரம்லாம் வந்துட்டு போய் ட்ரெஸ் எடுக்கிறோம், பண்றோம். நெனச்ச நேரம் அதுங்கள வந்துட்டு வெளியில கூட்டிட்டு போறோம், செய்றோம். ப்ளஸ் நம்மள காட்டிலும் இப்போ உள்ள பிள்ளைங்க, இந்த ஜென்ரேஷன் பிள்ளைங்க வந்துட்டு ரொம்ப ரொம்ப லக்கின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம பட்ட கஷ்டங்கள்லாம் வந்துட்டு இப்ப அவங்கலாம் வந்து கிடையாது. எதுவுமே வந்துட்டு கிடையாது. நல்லா என்ன சொல்றது? நல்லா ஜாலியா லைஃப்ப என்ஜாய் பண்ணிட்டு, ஜாலியா வந்துட்டு படிக்கிறாங்க, பண்றாங்க. அப்பலாம் வந்துட்டு நம்மள வந்துட்டு படி படின்னு சொன்னாவே அப்படி திரு திருன்னு வந்து முழிச்சுக்கிட்டு இருப்போம். என்னடா இவ்ளோ கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வாய் உள்ளுக்க ஃபுல்லா கொழக்கட்டைய வச்சுட்டு மென்னு முழுங்க முடியாம எப்படி இருப்போம், அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். வேப்பங்காய வாயில வச்சு சாப்பிட சொன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி திரு திருன்னு முழிச்சுட்டு இருப்போம். ஆனா, இப்போ உள்ள பிள்ளைங்கலாம் வந்துட்டு நல்லாவே வந்துட்டு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இருக்கு. நல்லா படிக்கிறாங்க. படிக்கிறதோடயும் பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய வந்துட்டு புரிஞ்சுக்கிறாங்க. என்னோட பிள்ளைங்கலாம் அப்படிதான் நெறைய வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் என்னோட பிள்ளைங்கள்ட்ட இருக்கிற ஒரு ஹேபிட் என்ன அப்படின்னா, ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் கேட்கவே வேண்டாம். வண்டியில வரும்போதும் சரி, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சரி, ஏ டூ இஜெட் எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டுருப்பாங்க. அதேமாரி படிக்கிறதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, புரிஞ்சு படிக்கிறாங்க. எனக்கிட்டயே வந்துட்டு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவேன். தெரிஞ்சுச்சுன்னா தெரிஞ்சுச்சு, தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லுவேன். சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து இதனால தாம்மா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெறைய இந்த சயின்ஸு, சோசியலு நெறைய விஷயங்கள் வந்துட்டு டீச்சர் வந்து இங்க சொல்லிக் குடுக்குறாங்க இல்லையா? அதெல்லாம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இங்க வந்து சொல்லி தராங்க. அதுவரைக்கும் ஓகே. இந்த அளவுக்கு வந்துட்டு நாலேட்ஜ் வந்து இருக்கு அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு நான் நெனைக்கிறேன். அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ படிக்கிற பிள்ளைங்கலாம் கஷ்டப்பட்டு வந்துட்டு படிக்க கிடையாது. நல்லா இஷ்டப்பட்டு தான் வந்து படிக்கிறாங்க. அப்பலாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து படிப்போம். ஆனா, இப்போ உள்ள பிள்ளைங்க வந்துட்டு நல்லாவே வந்துட்டு புரிஞ்சுக்கிறாங்க. நல்லா புரிஞ்சு படிக்கிறாங்க. நல்லா வந்துட்டு படிக்கிறதுக்கு அந்த ஆர்வம் அப்படிங்கிறது வந்துட்டு நல்லாவே வந்துட்டு இருக்கு. என்ன ஒண்ணு ஃபோனு, டிவி இல்லாம இருந்துச்சுன்னா, இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து படிப்பாங்க. ஃபோனு, டிவி இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, படிக்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் என்ன சொல்றது? அது கவனத்த வந்து சிதறடிக்குதுன்னு சொல்லலாம். அது வேணா உண்ம. ஃபோனு, டிவி இருக்கிறதுனால. மத்தபடி ஃபோனு, டிவி இல்ல படிங்கம்மா அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, கரெக்ட்டா வந்து படிச்சுருவாங்க. அப்போ உள்ள பிள்ளைங்களுக்கும், இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கும் நெறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. அப்போ உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்துட்டு எதுவுமே சீக்கிரம் வந்து கிடைக்கிறதில்ல. இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு எல்லாமே சீக்கிரமா வந்து கிடைச்சிருது. அதுதான் ஒண்ணு. அம் லேட்டா கிடைக்கிறதுக்கு தான் வந்துட்டு மதிப்பு வந்துட்டு அதிகம். சீக்கிரம் எல்லாமே கிடைச்சிருச்சு அப்படின்னா, அதுக்கு வந்துட்டு மதிப்பும் இருக்காது, வேல்யூ இருக்காதுன்ட்டு நான் நெனைப்பேன். பிள்ளைங்களுக்கு எது வாங்கி குடுத்தாலும் வந்துட்டு கொஞ்சம் டிலே பண்ணி வாங்கி குடுக்குறது நல்லதுன்னு நான் நெனைப்பேன். கேட்ட உடனே வாங்கி குடுத்தோம் அப்படின்னா
அவங்களுக்கு வந்துட்டு அதோட மதிப்பு வந்துட்டு தெரியாது. என்ன கேட்டாலும் நம்ம வீட்ல தான் எல்லாமே உடனே வாங்கி தர்றாங்கல்ல, அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சின்னம்மா கேட்டது நாளைக்கு பெருசா கூட ஏதாவது கேட்பாங்க, அடம் பிடிப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. அதேமாதிரி குக்கிங் எல்லாமே முடிச்சுட்டேன். இன்னைக்கு சாம்பார், அவரைக்காய் பொரியல், மதியானம் சாதம் 2மே ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் காலையிலக்கு தோசை வந்து செஞ்சுட்டு அதில் சாம்பார் ஊற்றி காலையில் டிஃபனை வந்துட்டு முடிச்சாச்சு. பிள்ளைங்கள கொண்டு போய் ஸ்கூலில் விட போகிறேன். லைட்டாக மழை தூறிட்டே தான் வந்துட்டு இருக்குது. மழை பெய்யுது. அதனால பிள்ளைங்கள கவனமாக வந்து பார்த்துக்கங்க. நீங்களும் சேஃபாக இருங்க. பாய்.